கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். பாருங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் காரிய சித்தின்னா அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஒரு தோல்வி அவன் வாழ்க்கையில் இருக்காது. யார் கூட? யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம காரிய சித்தி உள்ளவங்களா மாறணும். நினைக்கிறது நடக்கணும். தேவ சித்தத்தின்படி நினைக்கிற காரியங்கள் நடக்கணும். நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கணும். எடுக்கிற ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் மனசில் நினைக்கிற வாஞ்சிக்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும். எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னா யார் உங்கள் கூட இருக்கணும்? கர்த்தர். ஆண்டவர் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆரம்பிப்பீங்க, நடுவில் விட்டுருவீங்க. நிறைய காரியங்களில் தோல்வியை சந்திப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்வியை நம்ம நிறைய சந்திக்கிறோம். காரணம் என்னன்னா, கர்த்தர் அதில் நம்மளோட இல்லை. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கலைன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். அதற்காக தான் இந்த கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான் இப்போ சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலேருந்து பார்க்கலாம். முதலாவது நம்ம யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ்னா, நம்ம வாழ்க்கையில் முதலாவது கடவுளுக்கு. ஃபஸ்ட்டு யார் நமக்கு? சொல்லுங்க. அவங்க தான். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறவங்க தான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க முடியும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், குடும்ப வாழ்க்கை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி. முதலாவது நம்ம யாருக்கு? முதலாவது யாருக்கு? உங்கள் வாழ்க்கையில் முதலாவது யாரை உயர்த்தணும்? கர்த்தரை கனப்படுத்தணும். எல்லா காரியத்திலும் அவங்க தான் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். சும்மா எல்லாம் வெற்றி அடைய முடியாது. செய்வதெல்லாம் வாய்க்காது. காரிய சித்தி உள்ள மக்களாக நீங்கள் மாற முடியாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதவங்க காலையில் எழும்பினுடனே யாருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்க? அதை நினச்சி பாருங்க. காலையில் எழும்பினுடனே உங்கள் வருமானத்தில் முதலிடம் யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தொழில் எல்லா காரியத்திலும் யாருக்கு ஃபஸ்ட் பிளேஸ்? உங்கள் மனசில் தூங்கி முழிச்சோன்னே யார் முதலாவது உங்கள் இருதயத்தில் இருக்கிறா? எல்லா காரியத்திலும் கர்த்தர் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதாவது ஏற்றுக்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். மத்தேயு 6 அதிகாரம் 32லேருந்து 34 வரை உள்ள வசனத்தை படிங்க. மத்தேயு 6 32லேருந்து 34 வரை. பாருங்களா, ஆண்டவரை முதலிடமா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவன் எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறதற்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு முதலாவது நம்ம வாழ்க்கையில் கவலை என்ன செய்யக்கூடாது? இருக்கவே சொல்லுங்க. கவலை இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்காது. இங்கே தான் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, உணவுக்காக கவலை, உடைக்காக கவலை. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அதுகளை ஆண்டவர் நடத்தினாரு. நீ முதலாவது யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு நீங்கள் அவருடைய பரலோகத்துக்கு, இன்னைக்கு மரித்தா பரலோகத்துக்கு போவீங்களா? நீங்கள் உலகத்தில் நிறைய காரியங்களில் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க, அதை விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறவங்களா நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான பரிசுத்தம் உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே சொல்லுங்க இருக்காது. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் உலகத்துக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, உலகத்தின் அதிகாரிகளுக்கு, நிறைய பேர் அரசியலுக்கு, நிறைய காரியங்களுக்கெல்லாம் நம்ம சில நேரங்களெல்லாம் செலவு பண்ணுறோம். தனிப்பட்ட விதத்தில் உலகத்தின் காரியங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு, நிறைய காரியங்களுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமே தவிர ஆண்டவருக்குன்னு முதலிடம் கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுறது, கடவுளை தேடுறது,
கடவுளுடைய பாதத்தில் காலில் எழும்புன்ற உட்கார்ந்து இருக்கிறது, ஆண்டவருடைய காரியத்தில எல்லாம் தேவனை கனப்படுத்துறது இல்லாதனால்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களில நீங்க நினைக்கிறது நடக்காம போகுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நம்ம எல்லா காரியத்திலும் நான் ஆண்டவரை கனப்படுத்துவேன். நீங்க என்ன செக் பண்ணி பாருங்களா, டெய்லி காலையில் எழும்பி 1 hour ஜோம் பண்ணிட்டு உங்க வேலைக்கெல்லாம் போய் பாருங்களா, எப்படி இருக்குன்னு. ஸ்மூத்தா இருக்கும், அங்க டென்ஷனே இருக்காது. நல்லா ஆஃபீஸ் போகும்போது டெய்லி நைட்டெல்லாம் மிட் நைட்டில் 2 hour 3 hour ஜோம் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்வேன், ஆஃபீஸ் போவேன். என்னுடைய ஆஃபீஸ் வேலையில் நான் எந்த டென்ஷன் அடைஞ்சதே இருக்காது. என்ன நோக்கத்தோட போவேன்னா, நல்லா ஜோம் பண்ணிட்டு போனால் நிறைய ஆத்துமாக்களை சுவிசேஷம் அறிவிப்பேன். ட்ரெயினில் போகும்போது பாட்டு பாடிட்டு போவேன், அங்கே மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன். ஆஃபீஸில் போனால் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நோக்கம் எல்லாம் எதுக்கு தெரியுமா, ஜோம் பண்ணுறது, ஆண்டவர் அறிவிக்கணுன்னு. அதனால ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால வேலையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, டென்ஷன் இருக்காது, எல்லாம் சமாதானமாக. ஈவன் ஒரு மம்மா கூட வாங்கினது கிடையாது 32 வருஷம் சர்வீஸில். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக இருக்கும். கடவுளை முதல்ல தேடணும், தேவனை தேடுற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். காலையில் எழும்புறோன்னா தேவனை தேடிட்டு மீதி காரியங்களை பாருங்க. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க புக்கில் எடுத்து பைபிளை படித்து ஒரு 5 நிமிஷமாவது ஜோம் பண்ணிட்டு உங்கள் படிப்பை பண்ணி பாருங்க. நீங்கள் ஓடுறீங்க, நல்லா பிரயாசப்படுறீங்க, அதிகமாக பிரயாசப்படுறீங்க, அதிகமாக படிக்கிறீங்க, கம்மி மார்க் வாங்குறீங்க. யாருக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. காலையில் எழுப்புறோன்னா டியூஷன் ஓடுறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. ஆனால் பைபிள் படிக்க நேரமே 5 நிமிஷம் எடுத்து ஒரு அதிகாரம் படிக்க கூட பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. என்ன செய்வார் ஆண்டவர்? எப்படி நீங்கள் டாப்பில் வர முடியும்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் கர்த்தரை எல்லா இடத்துலையும் நிறுத்தி வச்சிருந்தான், கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அவன் காரிய சித்தி உள்ளவனானா. ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைச்சா ஐஏஎஸ் படித்தான், டாக்டர் படிக்கணும்னு விரும்பினா அது அவனுக்கு நிறைவேறினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்காத வரையிலும் உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்துக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உலகம் தான் உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறோம். உலகம் உங்களை உயர்த்தாது, அது கொஞ்ச நாள் தான் உயர்த்தும். உலகத்தின் காரியங்கள் கொஞ்ச நாள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே தவிர அது உங்களை விட்டு கடந்து போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது, இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மளை நடத்துவார். கடைசி மூச்சு வரையில் நடத்துகிறவர் தான் தேவன். அவருக்கு முதலிடம் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில். இன்னையில இருந்தாவது ஒரு சின்ன டைம் எடுத்து நீங்கள் காலையில் ஒரு கால் அவராது ½ an hour ஸ்பெண்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு உங்கள் வேலைகளுக்கு போகிறது. படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் வீடுகளில் இருக்கிறவங்க என்னென்ன காரியத்திலும் செஞ்சு பாருங்களாம். நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வாங்க. இங்கே காலையில் எல்லாம் வந்து ஜோம் பண்ணுறாங்க பிரதேஷ். யாராவது ஒரு நிமிஷம் சொல்ல, உங்களுக்கு அதனால நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? 5:30 வந்து 5:30 6:30 வரை ஜோம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது 2-3 வாரமாக நடக்குது, அதில் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கா? பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஒரு நிமிஷம் வந்து சொல்லுங்கள் பிரதர், எதுக்கு உங்களுக்கு என்ன இருந்தது, கஷ்டம் ஆச்சுன்னு, எவ்வளோ ஹார்டாக இருந்தது, இப்போ எப்படி லகுவாச்சுன்னு மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ஏன்னா இவங்க எல்லாம் காலையில் வந்து ஜோம் பண்ணுறாங்க, வரமாட்டாங்க. இது வந்து காலையில் வந்து ஜோம் பண்ணுறவங்க. உங்களுக்கு காலையில் ப்ரேயர் பண்ணுறதுனால என்ன யூஸ் ஆயிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைல 5:30 மணிலேருந்து 6:30 மணி ஜெபம் நடக்குது. நாங்கள் ஒரு 8 பேர் 10 பேர்கிட்ட வரோம். அந்த காலைல பைபிள் வந்து தியானிக்கும் போது புதுசாக வெளிப்படுத்துறது. இது மாதிரி பைபிள் வந்து நான் பச்சினே இருப்பேன், ஆனால் அந்த அர்த்தம் எனக்கு தெரியாது. செல்ட்ட என்ன சொல்கிறது, நாங்கள் 5-8 பேர் ஷேர் பண்ணிட்டு ஒரு புதுசாக இருக்குது. இன்னும் பைபிள் நல்லா படிக்கணும், ஜெபத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று நெருங்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெபம் பண்ணிட்டு போகும்போது வேலையில் ஒரு சமாதானம் ஆகுது, ஒரு டென்ஷனில். 10 நாள் போகும்போது டெய்லி காலை ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த நாள் ஒரு ஃப்ரீயாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்யா எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் எவிடன்ஸா இப்போ காலையில் ஜோம் பண்ணுறதுனால எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் நிரம்பிட்டே இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருப்பீங்க. போராட்டங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் நமக்கு எதிராக அந்த உலகத்தில் போயிட்டே இருக்கிறோம். பிரயாணத்தில் வண்டிகளில் போகும் பொழுது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் அதை இதெல்லாம் தாண்டி போகும் பொழுது நீங்கள் வேலைக்கு போகும்போதெல்லாம் காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்கன்னா தேவ சமூகம் உங்களுக்கு முன்னாலே நிற்க. எங்கும் டிராஃபிக் நிற்காது. நிறைய இடத்துல எந்த இடத்துலையும் அங்கே போய் வீணான இடத்துல காத்து நிற்க மாட்டீங்க. கரெக்டாக நீங்கள் போனால் கூட உங்களுக்காகவே வண்டி வரும், உங்களை வெயிட் பண்ண விடாதபடி வரும். நீங்கள் எங்கே நிற்க வேண்டிய தேவையே
ஏன்னா காலையில தேவனை தேடிட்டு நீங்க வேலைகளுக்கு போய் பாருங்க, காலையில தேவனுக்கு முதலிடம் கொடுத்து சமையல் பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரம் இல்லாட்டி கூட கொஞ்ச நேரமாவது ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து செக் பண்ணி பாருங்க. அவங்க செய்வதெல்லாம் எப்படி இருக்குமா? பாக்கியம். அதுல ஃபெயிலியரே வராது. தேவனை தேடணும். ஆண்டவர் உங்களோட கூட எப்பொழுதும் இருக்கணும்னா நீங்க அவருக்கு முதலிடம் கொடுத்தாதான் அவர் உங்களோட இருப்பாரு. அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர். அவர் ஊதிட்டாருன்னா அவ்வளவுதான். எல்லாமே ஒரே மாசத்துல சம்பளம் வந்து ஒரு நோய் வந்து 4 ஸ்கேன் 2 ஸ்கேனோட போயிடும். ஆண்டவர் தான் நம்மளை நடத்துறவர். அதனால அவருக்கு முதலிடம் கொடுக்க உங்க வாழ்க்கையில பழகிடுங்க. இல்லாதவங்க நிறைய பேர் பண்றீங்க, ஆனா இல்லாதவங்க எல்லாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை எங்க போகுது? நீங்க நினைக்கிற காரியம், வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். 2வது பாருங்களாம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை படிங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கிறதற்கு பாருங்க என்ன சொல்றாரு யோசுவாவிடத்துல, உன் வழி வாய்க்க பண்ணணும். நீ ஒரு இடத்துக்கு காலைல எழும்பி போற, ஒரு காரியமா போற, அந்த வழி உனக்கு வாய்க்க பண்ணணும்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, அது என்னது? பைபிள் வசனம் வாயில இருக்கணும். எத்தனை பேர் சண்டைக்கு அப்புறம் அடுத்த சண்டே பைபிள் திறக்கிறீங்க? நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்க இருக்கணுமா? வாயை விட்டு எப்பொழுதும் ஏதாவது வசனம் சொல்லிட்டே இருக்கணும். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இதுல எழுதியிருக்கிறபடி நீ நடக்கணும். பைபிள் படி நடந்தாதான் நீங்க செய்வதெல்லாம். உங்க இஷ்டத்தின்படி நடந்தா, உங்க சுய புத்தியின் மேல நடந்தா அதெல்லாம் வாய்க்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்காது, உலகத்தானுக்கு வாய்க்கும். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு அவங்க இஷ்டப்படி நடக்கிறது, அவங்க விரும்புறது நடக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைன்னா நீ ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்தாதான் உன் வாழ்க்கையில என்ன முடியும்? முன்னேற சொல்லுங்க முடியும். சும்மா எல்லாம் காரிய சித்தி உள்ளவங்கள அவங்கள மாற்ற மாட்டாரு. யோசுவாவை காரிய சுத்தி அத்தனை மக்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்யற ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா அவன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மோசே சொல்ற அந்த புஸ்தகத்தை விட்டு நீ நினைச்சு விட கொஞ்ச நேரமும் பிரியக்கூடாது. அதன்படி செய்ய ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரு. பைபிளுக்கு விரோதமான காரியத்தை நீ வாழ்க்கையில செய்யாத, நீ மேல போக முடியாது. கொஞ்சமா கீழே இறங்கிடுவேன். அடுத்த பாருங்களா, அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீயும் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும். பைபிள் படிச்சாதாங்க புத்தி. பைபிள் படி நடக்கிறவங்களுக்கு தான் புத்தி வரும். புத்திமானா நடக்கணும்னா எல்லாம் மதீனமா சொல்ல. நான் ஏதோ மதீனமா பேசிட்டேன். நம்ம எல்லாம் இனி மதீனமா, பைபிள் படிக்கிறவங்க மதீனமா பேசக்கூடாது, மதீனமா செயல்படக்கூடாது. ஏன்னா நீங்க அதன்படி நடக்கும் பொழுது மதீனமா செயல்பட மாட்டீங்க. நீங்க எடுக்கிற காரியம் உங்களுக்கு சொல்லுங்க வாய்க்கும். எப்ப வாய்க்கும்? பைபிள் படி நடக்கணும், நியாயப்பிரமாணத்தை படிக்கணும். பைபிளை படிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி கொஞ்சமா உங்க வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளணும். சங்கீதம் 1 அழகா சொல்லியிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடப்படாது, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்கிறது வாய்க்கணும்னா எல்லா கூட்டத்திலையும் போய், எல்லா போதைப் பொருட்கள் போகிற கூட்டத்திலையும் போய், எல்லா மக்களோட ஆண்டவருக்கு விரோதமா பேசுற மக்களோடையும் போய், வீணான வார்த்தைகளை பரியாசக்காரர் கூட்டத்திலையும் போய் உட்கார்ந்துட்டு ஏசப்பா என் பிரேயரை கேளுனா கேட்கவே மாட்டார். நம்ம செய்கிறது வாய்க்கணும்னா என்ன செய்யணும்? பைபிளை கரெக்டா படிச்சு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு சண்டே, ஆண்டவருடைய நாள். ரொம்ப கம்பல் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் வேலைகளுக்கு போகலாம். சில இடத்துல வேலையை தரமாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளை எங்கே தான் இருக்கணும்? ஆண்டவருடைய நேரத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில். 3வது பாருங்களா, பிலிப்பியர் 3:13-14.
உங்களுக்குன்னு ஒரு லக்கு இருக்கு, அதை விட்டு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இப்போ நம்மளுக்கு ஒரு லக்கு இருக்கணும் வாழ்க்கையில். இந்த வருஷம் சொல்கிறேன் இல்லை, ஒரு பிள்ளை படிக்குதுன்னா நான் இவ்வளோ மார்க் வாங்கணும். இப்போ நிறைய பிள்ளைங்க எல்லாம் நீட் எழுதுறாங்க, நீட்டுக்கு ரெடி ஆகுறாங்க, +2 10th 11th எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறோம் பிள்ளைகளுக்காக. அவங்க லக்கை நோக்கி ஓடணும். சரியா? நான் இப்படி ஆகணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என் பிஸ்னஸில் நான் உயர்ந்திருக்கணும், நான் இந்த காரியத்தை நான் செய்யணும். உங்கள் லக்கை எதை நோக்கி தான் இருக்கணும். பின்னானவைகளை மறந்து உங்கள் லக்கு ஒன்று வச்சுருப்பீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு லக்கு இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு லக்கு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு லக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்குன்னு ஒரு லக்கு இருக்கு. ஆத்துமாக்கள் ஆதாயம். அந்த லக்கு இல்லாதவன், ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடுறவங்க வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளவே சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு லக்கு இருக்கணும். சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவர் என்னோட பேசணும்னு நோக்கத்தோட வந்தால் கர்த்தர் கட்டாயம் பேசியிருப்பார். ஆண்டவர் என்னை தொடர்ந்து சர்ச்சில் போனால் எனக்கு தெய்வீக. போகிற வாரத்தில் நாங்கள் இந்த பகலில் நடக்கிற ஜபத்துல எல்லாம் நிறைய சகோதரிகள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஒர்ஷிப்பில் எனக்கு கழுத்து வலி போச்சு, கால் வலி போச்சு, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு சால்வ் ஆச்சுன்னு சண்டே ஆராதனையில் விடுதலை கிடைக்கிறத வாரந்தோறும் நடக்கிற இதில் என்ன செய்கிறாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது இன்னும் என்னோட ஆண்டவர் சொல்லுங்க, சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. வந்தான் 2 பாட்டை பாடுறேன், அபிஷேகம் பண்ணால் போடுன்னு வரக்கூடாது. என்னுடைய பிரச்சனைக்கு எனக்கு ஆன்சர் சர்ச்சிலேருந்து கிடைக்கணும். என்னுடைய மனசில் இருக்கிற குழப்பத்துக்கு ஆன்சர் சர்ச்சிலேருந்து ஆவியானவர் என்னோட இடைப்படணும். அப்படி நீங்கள் ஒரு லக்கோட இங்கே வந்தீங்கன்னா, வொர்ஷிப் பண்ணும் பொழுதோ பாடும் பொழுதோ மெசேஜ் நேரத்திலையோ கர்த்தர் உங்களோட பேசி உங்களை கிளியர் பண்ணுவார். நம்ம ஒரு லக்கு இல்லாமல் தேவ சமூகத்தில் நினைச்சக்கூடாது. எல்லாரும் வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கடமை, வந்துட்டு போனால் அந்த லக்கு இருக்கக்கூடாது. உங்களை எதுக்கு ஆண்டவர் பிடிச்சாரு, எதுக்கு உங்களை ரட்சித்தாரு, எதுக்கு உங்களை அபிஷேகித்தாரு, எதுக்கு உங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் தந்தாரு, எதுக்கு நீங்க எங்கேயோ கிடந்த உங்களை ஆண்டவர் பிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை அதை நோக்கி நீங்க ஓடணும். அதான் பவுல் சொல்றாரு, எதற்காக நான் 12ஆம் அதிகாரம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஆண்டவர் என்ன எதுக்கு பிடிச்சாரு, என்ன எதுக்கு அழைச்சாரு. நான் ஏதோ ஒரு மதத்தில் இருந்தேன், ஏதோ ஒரு வழியில் போயிட்டே இருந்தேன், என்ன ஆண்டவர் பிடிச்சாரு. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரத்தில் கேட்கணும், எதுக்கு என்ன பிடிச்சிரு ஆண்டவரை. நான் என் ஜனத்தை விட்டு, என் இனஜன பந்துகளை விட்டு, என் நண்பர்களை விட்டு, என் உறவுகளை விட்டு என்ன பிடிச்சிங்க, எதுக்கு பிடிச்சிங்க ஆண்டவரத்தில் கேளுங்க. உங்களை பிடிச்ச ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு உங்களை ஆண்டவர் பிடிச்சாரோ அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்ற அந்த நோக்கத்தை நோக்கி ஓடணும். பவுல் அதான் சொல்றாரு, நான் அதுக்கு பின்னா பழசெல்லாம் மறந்துடுறேன், பழசெல்லாம் நீங்க முன்ன கொண்டு வராதுங்க, முன்னானதை நோக்கி ஓடுங்க. ஆண்டவருக்கு இப்போ உங்களை ஒரு புதிய பாதையில அழைத்திருக்கிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்தும்படி உங்களை அழைத்திருக்கிறார். அதுக்காக நீங்க பழச மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி அந்த லக்க நோக்கி நீங்க ஓடுகிறவங்களா இருந்தா உங்க கோலை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தோல்விகள் வரும், போராட்டங்கள் வரும், மள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்ன அழைத்தாரு, அந்த நோக்கம் எனக்கு இந்த நிறைவேற்றுவார். அவர் ஏற்ற நேரத்தில் அவர் கொடுத்த தரிசனம் வாழ்க்கையில நிறைவேறும். அதான் சொல்றாரு சங்கீதத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படி அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்க, ஓயாமல் முத்தம் செய்யுங்க. அவருடைய பாதத்தை பிடித்து டெய்லி குமாரன் கோபம் கொள்ளாமலும். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் படிங்க, அதை எடுத்து. சொல்றாரு பாருங்களா, கோபம், ஆண்டவருடைய கோபம் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வரை கடவுள் கோபம் கொள்ளாம விட்டுருவாரு. நீங்க செய்கிற தப்பெல்லாம், எந்த ஒரு மாடு ஒரு வயல்ல கட்டிட்டு இருந்தீங்கன்னா புல்லு மேய ஒரு ஸ்டேஜ் வரை தான் அந்த மாடு என்ன செய்ய முடியும், இழுத்துட்டு இஷ்டத்துக்கு ரவுண்ட் அடிக்க முடியும். அதுவரை ஆண்டவர் அலோவ் பண்ணுவார், உங்களையும் அதுவரை அலோவ் பண்ணுவார்.
எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி போயினேன்னா எங்கே தான் கீழே தான் டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடும். ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருக்கு கோபம் எப்போ பற்றி எறியன்னு தெரியாது. நீங்கள் வேலி தாண்டும் பொழுது பிடிச்சி இழுத்துருவார். நிறைய மக்கள் வாழ்க்கையில் ஏன் தோல்விகளை சந்திக்கிறாங்கன்னா வேலி தாண்டி போகிறாங்க. அவங்க லிமிட்டை விட்டு அப்புறம் போகிறாங்க. உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் இப்படி தான் குடும்பம் நடத்தணும். 50,000 ரூபா வருமானம்னா இந்த 50,000 வருமானத்தில் 5,000 மீதி எடுக்கிற அளவுக்கு நீ குடும்பம் நடத்தணும். அதுக்குள்ளே நீ எல்லைக்குள்ளே உன் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளலைன்னா 1,00,000 ரூபாய்க்கு நீ செலவு பண்ணுறவனா இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ முன்னார உன் கோலை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். புரியுதா? ஆண்டவர் அதான் சொல்லாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் ரைஸ் ஆகிடும். ஆண்டவர் அதான் சொல்ல, நீ ஒரு லிமிட்டு கொஞ்ச நாள் பார்ப்பாரு. போ வா மகனே, வா வா, இன்னும் வா, இன்னும் செய், இன்னும் தப்பு பண்ணு, இன்னும் பிரியமான நல்லா பேசு, நல்லா செயல்படு, பாவத்துக்குள்ள விழு. அங்க விழுந்துட்டு ஐயோன்னு நினைச்ச கூடாது, கதறவே கூடாது. அதான் கோபம் கொள்ளாமல், குமாரன் கோபம் கொள்ளாம இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் எச்சரிப்பு. ஆண்டவர் சொல்லாரு, நீ போன லெக்கல உன்னால பற்றிக்கொள்ள முடியல, ஓட்டத்தில் நீ பாதியில தான் கிடக்குற. ஆண்டவர் ஓட சொல்றாரு, அங்கங்கே போய் சோர்ந்து போயிடுற, அங்கங்கே போய் உன்னுடைய பலனை இழந்து போயிடுற, தேவ கிருபையை இழந்து போற. எங்க போய் இழந்துறீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து ஓடு. சில வார்த்தைகள் உங்களை அப்படியே உட்கார வச்சிருக்கோம், சில சூழ்நிலைகள் உங்களை அப்படியே கீழே உட்கார வச்சிருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, உன் லக்கை நோக்கி பின்னானதை மறந்துருவாங்களே, அலசெல்லாம் மறந்துரு, புதிய நண்பர்களோடு சேர்ந்து கொள், பழைய நண்பர்களை விட்டு விடு. ஏன்னா அவங்க எல்லாம் உன்னை கேட்டுக்கு கொண்டு போனவங்க. பழச மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன சொல்றாரு பவுலு, பிடித்து கொண்டே. பிலிப்பியர் 3:13 வாங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கடந்ததெல்லாம் விட்டுங்க, முன்ன போங்க. முன்ன என்ன இருக்கு பாருங்க. இனி என்ன செய்ய முடியும்? இனி நடக்க போறது என்ன? இழந்ததெல்லாம் இழந்துட்டோம், எல்லாமே லாஸ் ஆச்சு. இனி இருக்கிற காலத்திலேயாவது ஆண்டவருக்கு பிரியமா நடந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. உங்களுடைய லக்கு மனசுல வச்சிருப்பீங்க. நான் எல்லாம் சின்ன வயசுல படிக்கும் பொழுது எனக்கு ஆஃபீஸில் இருந்து வேலை செய்யணும், இருந்து எழுதணும். ஆஃபீஸில் அப்போ எங்களுடைய நாலட்சிக்கு அதுதான் இருந்துச்சு. ஐஏஎஸ் படிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் எங்களுக்கு மண்டையில் உருவாக்கலை. எங்கள் ஸ்டேஜில் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஆட்கள் கிளார்க் எங்கெங்கேயோ போவேல இருந்து டேபிள் போட்டு அவங்க இருந்து எழுதுறதான் என்னுடைய வாஞ்சை. அந்த லக்கை அடைகிறதற்காக நிறைய படித்தேன். டைப்ரைட்டிங் படித்தேன், ஷார்ட் ஹேண்ட் படித்தேன், நிறைய டெஸ்ட் எழுதினேன், பேங்க் டெஸ்ட் எழுதினேன், ரயில்வேஸ் டெஸ்ட் எழுதினோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் எல்லாம் எழுதி ஆண்டவர் அந்த லக்கை அடைய வச்சார். நல்ல கவர்மெண்ட் ஜாப் நினைச்சாரு, 5 பைசா கொடுக்காம கொடுத்தாரு. ஏன்னா அந்த சின்ன வயசுல ஒரு லக்கு இருந்துச்சு. லக்கை நோக்கி ஓடணும். பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு லக்கு இருக்கணும். அந்த லக்கை நோக்கி ஓடும்போது நிறைய போராட்டங்கள் வரும். அதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உங்க லக்கு இதை அடையணும் அப்படின்னு அதான் பவுல் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத. உன் வாழ்க்கையில் அந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது அது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். 2 தடவை டெஸ்ட் எழுதுவீங்க, ஃபெயில் ஆக விட்டுறக்கூடாது. அடுத்தது எழுதுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் அந்த முயற்சி ஒரு நாள் என்ன செய்யும், உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவர் என்ன தொடணும், ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்கணும். ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்களே, இயேசு உண்மையான தெய்வம் என்னோட பேசும். நான் அப்படிதான் கேட்டேன். யாரை சொல்லி நான் நம்பல. எல்லாம் சொல்றாங்களே, குதிக்கிறாங்களே, என்ன தொடணும், என்கிட்ட வரணும், நீரா என்ன தொடணும், நீர் என்கிட்ட பேசணும். ஒரு காரியத்துக்கு தேவன் பேசாத காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ஆண்டவர் இருக்கிறாருங்க, உண்மையா இருக்கிறாரு, உங்களோட இருக்க, கேட்டா அவர் பதில் கொடுப்பார். யாரோ சொல்லி எல்லாம் மாறக்கூடாது, யாரோ சொல்லி உங்க பழக்கத்தை விடக்கூடாது, யாரோ சொல்லி இல்லை, கர்த்தர் விட சொல்லணும். கர்த்தர் விட சொன்னா நீங்க எடுத்து விட்டீங்கன்னா அது உங்க லைஃப்ல முடிவு வரையும் அந்த காரியத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. ஆண்டவர் தொடணும். மெடிசின் தொட்டா கொஞ்ச நாள் தான், மெடிசின் கொடுக்கிற விடுதலை கொஞ்ச நாள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற விடுதலை சுகம். உங்க வாழ்க்கையில் அந்த வியாதி மறுபடியும் என்ன செய்யாது, வரவே சொல்லுங்க. 2க்கும் உள்ள வித்தியாசம் அப்படிதான். மெடிசினுடைய சுகத்துக்கும் தெய்வீக விடுதலைக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவன் உங்க சரீரத்தை தொட்டா
தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருன்னா அந்த விடுதலையை சாத்தா என்ன முடியாது, பறித்து கொள்ளவே எந்த சக்திகளும் பறித்து கொள்ள முடியாது. அது உங்கள் சரீரத்தில் அந்த விடுதலை எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து உங்களை உயர்த்தி கனப்படுத்தி அந்த லக்கை பெற்றுக்கொள்ள தெய்வீக சுகத்தை பெற்று நீங்கள் எழும்பி பிரகாசிக்க செய்யும். தான் ஆண்டவர் சொல்ல, பின்னானதெல்லாம் மறந்து லக்க நோக்கி ஓடுங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். 4வது பாயிண்ட் பார்க்கலாம். கலாத்தியர் 6:9. தளர்ந்து என்ன செய்யக்கூடாது, நன்மை செய்யறதுல என்ன செய்யக்கூடாதான், தளர்ந்து நீங்க நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறது தான் தேவனுடைய பார்வையில உகந்தது. அதுல உங்களுக்கு சோர்வு வரக்கூடாது. லக்கை நோக்கி ஓடிடுறீங்க, யோசிக்கிறீங்க, ஜோம் பண்றீங்க, அந்த லக்கு நடக்காம இருக்குது, ஃபெயிலியர் மாதிரி தோணுது. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, தளர்ந்து சொல்லுங்க, என்ன இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. வண்டி கற்றுக்கிடவன் 4 தடவை விழுந்தா கூட, உடம்புல புண்ணு பட்டா கூட மறுபடியும் என்ன செய்யணும், எடுத்து வண்டியை சொல்லுங்க ஓட்டணும். ஒரு தடவை விழுந்துட்ட, பயமா இருக்கு, எங்கேயோ கொண்டு வண்டியை இடிச்சிட்ட, அதோட கொண்டு முக்கில் சாத்திட்டேன்னா நீங்கள் வண்டி லைஃப் லாங்காக என்ன செய்ய மாட்டீங்க, கற்றுக்கிடவே வண்டி ஓட்டவே மாட்டீங்க. சோர்ந்து போகிற, தளர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது யாரும் சொல்லுங்க. எதுல நம்ம நிறைய காரியத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். ஜோமணி நினைச்சது கிடைக்கல, நினைச்ச காரியம் நடக்கல அப்படின்னு போய் சோர்ந்து உட்கார்ந்துறேன். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ எதுல சோர்ந்து போக கூடாது சொல்லுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பதாமாக நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் ஒரு டைம் உண்டு, அறுவடைக்குன்னு ஒரு டைம் உண்டு. உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்யுங்க. உங்களுக்கு எப்ப நன்மை செய்ய முடியாதபடி திராணி இருக்குதோ அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க, அறுவடை பண்ணுவாங்க. எப்போ அறுவடை பண்ணுவீங்க, உங்களால் முடியாத நேரத்தில், உங்களுக்கு எல்லாமே இல்லாத நேரத்தில். யோபு சோர்ந்து போயிட்டான். அவன் உடம்பெல்லாம் இதாகி, அவனுடைய உடம்பெல்லாம் நாற்றை எடுத்து எல்லாம் போய், பிள்ளைகள் எல்லாம் போய், எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அவன் எந்த விதத்திலும் கர்த்தரை சபிக்கவோ ஆண்டவரை குறை சொல்லவோ இல்லை. அவன் கரெக்டாக தேவ சமூகத்தில் கரெக்டாக இருந்தான். ஆனால் அவனுடைய சிறையிருப்பு மாறின உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே, நீங்கள் யோபு 42 அந்த வசனம் இருக்கு. அவன் சகோதரிகள் வராங்க, அவன் நண்பர்கள் வராங்க, எல்லாரும் என்ன கொண்டு கொடுக்குறாங்க தெரியுமா, காயின்ஸ், நகை கொடுக்குறாங்க, தங்கத்தை கொடுக்குறாங்க, பொருட்களை கொடுக்குறாங்க, ஆடு மாடுகளை கொடுக்குறாங்க. அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் யாருமே அவனுக்கு என்ன செய்யல, சப்போர்ட்டே. கடவுள் உங்க சிறையிருப்பை மாற்றும் பொழுது உங்களோட நிறைய மக்கள் வந்து சேர்ந்து கொள்வாங்க. நீ ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது உன்னோட கூட உன்னை ஒதுக்கினவங்க, உன்னை புறம்பாக்கினவங்க, உன்னை பரியாசாடித்த யோபின் மனைவி கூட போய் சேர்ந்துட்டா. சாவுன்னு சொன்ன மனைவி கூட அவங்க கூட என்னச்சுதா, எல்லாரும் கொண்டு நகை கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லாத நேரத்தில் எல்லாரும் உங்களை பரியாசாடிப்பாங்க. யோபுங்க அதை சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன். யோபு 42 42:11. ஏன் அவன் கஷ்ட நேரத்தில் கொண்டு உதவி செய்யல, யோசித்து பாருங்களா. இப்போ நீங்கள் கூட புலம்பிட்டே இருப்பீங்க, நான் இப்போ கஷ்டப்படுறேன், என் அண்ணன் தம்பி எனக்கு உதவி செய்யலை, அக்கா தங்கச்சி உதவி செய்யலை, நான் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டேன், நான் இப்போ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறேன், என்னை யாரும் விசாரிக்க சொல்லுங்க வரல. என்னைக்கு இந்த பாருங்களா 10ஆம் வசனத்தில் யோபு 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு சிறையிருப்பு, நீங்க சிறையில் இருக்கம்ப உங்களுக்கு உதவி செய்வார் யாரு சொல்லுங்க. உங்களோட நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. நீங்க சிறையிருப்புக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, துன்பத்துக்குள்ள, இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களோட கூட இருக்கிறவர் யாரு, கர்த்தர். அவரை பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயான உடனே எல்லாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனுடைய முன்னிலைமையை காட்டின அவர் என்ன செய்தார், பின்னிலைமை. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லா விதத்திலும் கர்த்தரை கனப்படுத்துங்க. அவன் பாவம் செய்யவே இல்லை,
உபத்திரவங்கள் வந்தது, கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார். அவன் நல்ல காரியத்தை தான் செஞ்சுட்டு இருந்தான். மனைவிட்டு சொல்றான், நம்ம தீமை அனுபவிச்சுட்டோம், இப்போ நன்மை செய்த தேவனிடத்திலிருந்து தீமை அனுபவிக்கிறது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, கடவுளை என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. எல்லா காரியத்தையும் ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுத்தாரு. ஐந்தாம் காரியம் பிலிப்பியர் 1:20-21 எடுத்து படிக்கலாம். எல்லாம் ஆண்டவருக்காக நினைச்சு செய்யணும். பிலிப்பியர் 1:20-21. என்ன சொல்றாரு? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். எந்த காரியத்திலும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதுலையும் நீங்க வெட்கப்படாதுன்னா நீங்க எடுக்கிற எல்லா காரியத்திலும் யாரு உயர்ந்திருக்கணும் சொல்லுங்க. இங்கதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே, நான் உயிரோட இருந்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்கா, என் சாவுலையும் ஆண்டவர் நிறைய மகிமைப்படுவார். நான் உயிரோடு இருந்தாலும் என் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு லக்கு உங்க வாழ்க்கையில இருந்தா தான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க நினைக்கிற காரியம் ஆண்டவர் தான். கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் தான், நஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் தான். ஜீவனா இருந்தாலும் சரி, மரணமா இருந்தாலும் சரி, வாழ்விலும் நான் என்னது யாரு மகிமைப்படணும்? இயேசு. இயேசு மகிமைப்படணும்ல ஒரு லக்கோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. ரெண்டாவது காரியம், உங்க லக்கை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில காரியங்கள், நமக்கு நெகட்டிவான காரியங்கள் உண்டு. அதை கூட 1-2 சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எபிரேயர் 4:6 படிங்க. லக்கை நம்ம பெற்றுக்கொள்ளப்படாதபடி பாருங்களா என்ன சொல்றாரு? நீங்க ஏன் ஆண்டவர் கானான் தேசத்துக்குன்னு இஸ்ரேல் மக்களை கூப்பிட்டாரு, அப்படிதானே? எங்க கூப்பிட்டாரு சொல்லுங்க? உங்களை சர்ச்சைக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு? விடுதலை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன் வியாதியை மாற்றுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட, உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நடத்த வேண்டியதான் நம்மளை சர்ச்சை கொண்டுட்டு வந்தாரு. புரியுதா? இங்க என்ன நடக்குன்னா, அதே மாதிரி தான் இஸ்ரவேல் மக்களை எழும்புங்க, பாலந்தேனம் ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு மோசையை சொல்லி நயங்காட்டி வனாந்திர வழியில கூட்டிட்டு வர்றாரு. ஆனா நிறைய பேர் அங்க என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியல. ஏன் பிரவேசிக்க முடியல? அதான் சொல்றாரு எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் கீழ்ப்படியல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஆண்டவரை அங்கங்கே பரீட்சை பார்த்து ஆண்டவரை முறுமுறுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அங்கே என்ன செய்ய முடியல, பிரவேசிக்கவே. நீங்க உங்க லக்கில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிங்கன்னா, இந்த மேலே 5 காரியம் சொன்ன இல்லை, அதற்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க நடக்கும். கீழ்ப்படியாமையினால போயிட்டாங்க. அதே இதுல 11ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையிலே விளைந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் அதில் போனோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. நமக்கு இந்த உலகத்தில், நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான். நம்முடைய ஆயுசு காலம் எவ்வளோன்னு பைபிள் சொல்லுது? 70 வருஷம். பலத்தினால 80 வருஷம். அதுக்கு அடுத்ததெல்லாம் சஞ்சலமும் வருத்தமும். இந்த நாட்களெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் வாழ முடியும். நல்லா இருந்தால் 90 வயசு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போண்டியே இருக்கு. எங்க நம்ம மரித்த பிறகு நம்ம ஆத்மா எங்கே போகும்? மற்ற மதத்தினர் சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் காக்காவாட்டோ குருவியாட்டோ நாயாட்டோ பூனையாட்டோ போக முடியாது. பைபிள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் ஒரு தரம் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு தடவை தான் இந்த பூமியில பிறக்க முடியும். ஒரு தடவை நீங்க மரிப்பீங்க. ஒரு நாள் தேவ சன்னிதானத்தில் நம்முடைய எல்லாம் அந்த பூமியில வாழ்ந்த காலத்தில்
80 வயசோ 70 வயசோ, இந்த நாட்களில் செய்த எல்லா நன்மை தீமைக்கான காரியத்தையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே நமக்கு எல்லாருக்கும் என்ன உண்டு உண்டு. அதில் பிரவேசிக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஏசப்பா இது என் பிள்ளை, இவளுடைய பாவத்தை எல்லாம் இரத்தத்தினால கழுவிட்டேன்னு உங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யணும் வந்து சொல்லுங்க. யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னா, ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு இல்லைன்னா, வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது நியாய தீர்ப்பில், கடைசி நியாய தீர்ப்பில் கொண்டு போகும்போது இயேசு வந்து நிற்பாராம். இவங்கள விட்டுரு, இவங்க கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அவருக்கு ஒரு வேர்டு சொன்னோன்னா உள்ளே தள்ளிடுவாங்க. போய் கூண்டலை எல்லாம் ஏற்றி என்கொயரி பண்ண மாட்டாங்க. தப்பு செஞ்சு பாவங்கள் மறிக்காதபடி உயிரோடு இருக்கிற காலத்தில் நீங்கள் செஞ்ச தப்புக்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய சன்னிதானத்து பாவ மன்னிப்பை பெறாமல் நீங்கள் மறித்துட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் கூண்டில் நிற்கணும். ஒன்றுனா சொல்ல வரோம், இவன் இப்படி பண்ணா, அவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, இப்படி செஞ்சா, அப்பா அம்மாவுக்கு விரோதம் இதை செஞ்சாங்க, புருஷனுக்கு விரோதம் இதை செஞ்சா, இதை செஞ்சான்னு ஒரு சார்ஜஸ் வரும் பொழுது நீங்கள் ஆன்சர் பண்ணி உங்களாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தானே எங்கே போயிடுவீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. இயேசு உங்களுக்காக அந்த நேரத்தில் வந்து நிற்க மாட்டார். பூமியில் இருக்கிற காலத்தில் இயேசுவை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். அப்பா எனக்காக நீங்கள் பரிந்து பேசுவீங்க. நான் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது எனக்காக, இது என்னுடைய மகள், எனக்காக பிரயாசப்பட்ட மகள், இவளுக்காக நான் நிற்கிறேன், இவளை விட்டுரு, இவன் கரெக்டாக இருக்கிறா, இவன் கரெக்டாக இருக்கிறான், ஃபிட்டு எல்லாத்துலேயும் என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுந்தவன் தான், இவன் டிக்கெட் ஏற்கனவே வாங்கிட்டான், ஏற்கனவே ஃப்ளைட்டில் செக்கிங் வேண்டாம், இவனுக்கு உள்ள தள்ளு. உங்களை பார்த்து அப்படி விட முடியுமா? கண்ணை மூடிட்டு அவங்கள ஆண்டவருக்கு பரலோகத்தில் ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்களா? அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் அதன்படி நம்ம ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நமக்கு கிருபையா ஆயுசு காலங்களை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த நாட்களில் உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு சொல்லுங்க நல்லது. நல்லது. நம்முடைய சுகமாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஆண்டவருக்காக செய்யுங்க. எத்தனை பேர் வீடுகளில் சர்ச்சைக்கு வர முடியாமல் உட்காந்துருக்குறாங்க, வாஞ்சியாக இருக்குது. சர்ச்சில் போனால் நல்லா இருக்கும், யார் என்னை கூட்டிகிட்டு போவா, என் சரீரம் அதுக்கு ஒத்துக்கொள்ள இல்லையான்னு எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க. நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சுகத்தோட ஓட. என்னைக்கு போட்டு இழுத்து போட்டுவாருன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. ஒரு நல்ல காலில் ஒரு டக்குன்னு ஒரு வெட்டு ஒரு இது கொடுத்தாருன்னா அவ்வளோதான். வர முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது, தேவனை துதிக்க முடியாது, ஆண்டவருக்காக எதையும் பேச முடியாது, எதையும் கேட்க முடியாது. இது கிருபையின் காலம். ஆண்டவர் கிருபையா உங்களுக்கு ஆயுசு காலங்களை கூட்டி கொடுத்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து ஆண்டவருக்காக அந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லி உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி ஓட வைக்கிறாரு. இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் பரலோகத்தில் ஒரு இடத்த என்ன செய்யணும்? புக் பண்ணிடுங்க. எங்கே புக் பண்ணலாம்? ஈஸ்டருக்கு டிக்கெட்டு இப்போலே புக் ஆயிரும். ஊருக்கு தீபாவளிக்கு டிக்கெட்டு 6 மாதத்துக்கு முன்னே டிக்கெட் எல்லாம் ட்ரெயினில் புக் ஆகிடுது. ஆனால் நம்ம எந்த நேரம் இப்போ மேலே போவோன்னு எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது. ஆனால் பரலோகத்தில் ஒரு டிக்கெட் என்ன செய்யலை சொல்லுங்க. எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க? புக் பண்ணவங்க அல்லேலியா சொல்லுங்க. புக் பண்ணால் எப்போ ரெடியாக இருக்கணும், பயப்பட மாட்டீங்க, கவலை வராது. ஆண்டவர் போதும், கண்ணை முடினா அங்கே போயிடலாம், நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ரெண்டாவது பாருங்களா என்ன சொன்ன, கீழ்ப்படியாமையினால அந்த லக்க அடைய முடியாது. அடுத்தது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30லேருந்து 34 வரை. சோம்பேறித்தனம், சோம்பேறிகள் லக்க அடையவே முடியாது. இப்போ பாருங்களா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில லக்க அடைய முடியாத இருக்கிறதுக்கு எது? ஸ்லகிஷ்னஸ்னா சோம்பேறித்தனம். உங்கள் வாழ்க்கையில் சரியா சோம்பேறி, உங்கள் வாழ்க்கையில் சோம்பல் இருந்துன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது. உங்கள் லக்க டெய்லி 4 அதிகாரம் 4 பேஜ் படிக்கணும்னு சொல்கிறோம். சோம்பேறி அப்படி படுத்துருவான். நாளைக்கு படிக்கலாம், அடுத்த படிக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் வேலை, அடுத்த படிக்கலாம்,
ஒரு வாரம் பண்ணின உடனே 32 பேஜ் போய் 28 பேஜ் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பைபிளை தொடவே மனசு வராது. அடுத்த வாரம் படிக்கலாம், அடுத்த வாரம் படிக்கலாம், அடுத்த வாரம் படிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தம் போவீங்க. எத்தனை பேஜ் போவோம்? 60 பேஜ். சே, 60 பேஜ் பெண்டிங்கில் கிடக்கு. இது எப்படி தான் முடிக்கிறது, இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லி அங்கேயே அந்த பைபிளை அப்படியே வச்சிருவீங்க. யாத்திராகத்தில் நிற்க எத்தனை பேர் யாத்திராகத்தில் நிற்கிறீங்க? உபாகத்திட்ட வரணும். அதுக்கு உங்களுக்கு தான் எச்சரிப்பு, புரியுதா? சோம்பேறிக்கு என்ன சொல்றான்? சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போன சாலமன் ராஜா பார்க்குறாரு. சோம்பேறிக்க வயலை பார்க்குறாரு. சோம்பேறி வயல் எப்படி இருக்கும்? ஒருத்தர் சொல்லுவாங்க, ஊரில் எல்லாம் கதை சொல்லுவாங்க. சோம்பேறி வயலை போய் பார்த்தானா. அப்படியே பார்த்தானா, அவனுக்கு உள்ளே போய் இறங்கி பார்க்கறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தானே. அவன் வயலில் தண்ணி இருக்கான்னு பார்க்க அவங்க அப்பா சொல்லி விட்டாரு பையன்கிட்ட. இவர் பார்த்தாரு, கரையில் நின்றுட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டான். கல்லை என்னாச்சு, அப்படி தண்ணி வெளியே வந்துச்சு. சொன்னா வந்து அப்பாட்ட, அப்பா வயலெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குன்னு. 2 நாள் கழிச்சு அவங்க அப்பா போறாரு, எல்லா பயிரும் என்ன ஆகி போச்சு? கருகி போச்சு. கேட்குறாரு பையனை கூப்பிட்டு, எப்படிடா நீ தண்ணி எல்லாம் இருக்கு செழிப்பா இருக்குன்னு சொன்ன? ஆமாப்பா, நான் ஒரு கல்லை தூக்கி போட்டேன், அந்த தண்ணி தெரிச்சிச்சு வயலுக்கு மேலே, அதனால தண்ணி வயலில் நிறைய தண்ணி இருக்குன்னு நான் பார்த்தேன். உள்ளே இறங்கி பார்க்கல, ஏதோ ஒரு குழியில் கொஞ்சம் தண்ணி இருந்து அதில் போய் இந்த கல் விழுந்துச்சு. கல் பட்டு தண்ணி எல்லாம் சிதறதுனால நான் நினச்சிட்டேன் தண்ணி இருக்குன்னு. இதான் சோம்பேறி செய்கிற வேலை. சாலமன் ராஜா போகிறாரு, சோம்பேறிக்கு வயலு பக்கத்தில் போகிறாரு. அவன் வயலெல்லாம் கரிஞ்சிட்டு கிடக்குது. ஜாக்கிரதை உள்ளவன் காலையிலே போய் தண்ணி எப்போ சேனலில் வருமோ அதுலேருந்து போய் தன்னுடைய வயலுக்கு தண்ணியை பாய்ச்சி விட்டுருவான். சோம்பேறி எப்படி இருப்பானா? அதான் பாரு, சோம்பேறியினுடைய வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் புத்தி இல்லாதவன். சரியா? மழை காலத்தில் போய் அறுவடை காலத்தில் போய் தூங்குவான். சோம்பேறி என்ன செய்வான்? நல்ல சுய காலத்தில் நல்ல யங் ஸ்டேஜில் உழைக்க மாட்டான், வேலையும் தேட மாட்டான், சம்பாதிக்கணும்னு யோசனை வராது. 70 வயசில் வரும். எத்தனை வயசில் வரும் சொல்லுங்க? பிள்ளைகளெல்லாம் என் கையில் ஒரு காசுமே இல்லை. ஒரு பிள்ளைகளும் அவன் குடும்பம் ஆகிட்டாங்க, எனக்கு ஒரு கையில் சொல்லுங்க காசே இல்லை. வேலைக்கு போனேன்னு தீர்மானம் எடுக்கிறவங்க போயிடுங்க வேலைக்கு. வயசு காலத்தில் போயிட்டு இப்போ எல்லாம் சோம்பேறியா உட்காந்துட்டு நல்லா உழைக்கணும். 60 வயசு கவர்மெண்ட் கொடுத்துருக்குறான், 60 வயசு வரை உழைக்க வைக்கிறாங்க. இங்கே 25 வயசு 30 வயசு 35 வயசுல போதும் போதும் போதும். என்ன போதும் உங்களுக்கு? என்ன சம்பாதிச்சு என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? என்ன பண்ணி எது பண்ணிட்டீங்க உலகத்தில்? நல்லா படிங்க பசங்க எல்லாம். என்ன சொல்றாரு? எல்லாம் எப்படி இருக்கான்? அப்படியே கடந்து ராஜா போறாரு. எப்படி இருக்கான் பாரு. இதோ அதெல்லாம் முள்ளு காடா இருந்தது. எப்படி இருந்தா? சோம்பேறிக்க வயல் எப்படி இருந்து சொல்லுங்க? தோட்டம் வச்சிருந்து சுத்தி முள்ளு, ஒரு செடி கூட காய் காய்க்கல. நீங்க ஒன்றும் வேண்டாம், நான் இந்த பின்னால இடத்துல ஒரு சின்ன பப்பாளி செடி நின்றுச்சு. இவ்வளவுதான் இருக்கான். அதை நான் ஒரு நாள் போய் 2-4 கல் அப்படி சுற்றி வச்சு தண்ணி ஊற்ற தொடங்கினேன். அந்த அதுக்கு வேற எந்த இதுவும் பண்ணவே இல்லை. தண்ணி ஊற்றி டெய்லி இங்கே வரம்போதெல்லாம் அந்த பப்பாளி செடிக்கு தண்ணி கொண்டு ஊற்றுவேன். உரம் போடலை, ஒன்றுமே போடலை. போய் வந்தாலும் அப்படி போய் ஊற்றிட்டு வந்துடுவேன். அது அப்படி வளர்ந்து இப்போ பெருசாகிடுச்சு. அப்போ நினைக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் நிறைய செடி நின்று அதெல்லாம் காஞ்சி போச்சு. ஆனால் நான் தண்ணி ஊற்றி அது வளர்ந்ததுனால அது எப்படி ஆச்சு? இப்போ பப்பாளி செடி அதில் ஒன்றும் பண்ணலை, அது வளர்ந்துச்சு. சோம்பேறியினுடைய அதுக்கு சுற்றி எதுவுமே இல்லை, நல்ல செழிப்பாக இருக்குது. சோம்பேறியினுடைய வயலு கூட ஒரு சின்ன எழுந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்க கூட யோசிப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? படுத்துட்டு கிடந்துட்டு ஒரு தண்ணி எடுத்து குடிக்க கூட சொல்லுங்க. அப்படியே வேறு கேஸ் அப்படி முட்டின பிறகு தான் யோசனைறான், ஐயோ தண்ணி குடிக்கல, விக்கல் வருது. எப்போ எழும்புவீங்க? சோம்பேறி விக்கல் வந்து தண்ணி குடிக்காதனால விக்கல் வந்த பிறகு எழும்பி தண்ணி குடிக்க தோணும். எதுக்கு? யாருக்கு? சோம்பேறி. முள்ளுக்காடு, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, எல்லாம் சுற்றி முள் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரை மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. சுற்றி இருக்கிற காம்பவுண்டெல்லாம் உடஞ்சி கிடக்கு. யாருடைய வயல்?
உங்கள் எத்தனை பேருடைய காம்பவுண்டு உடஞ்சி கிடக்கு? வீட்டு காம்பவுண்டை கேட்கல, உங்கள் ஆவிக்குரிய காம்பவுண்டு உடஞ்சி கிடக்கு நிறைய பேருக்கு. நல்லா ப்ரேயர் பண்ணி பண்ணி சந்தோஷம் சமாதானமாக இருந்தீங்க. இப்போ ப்ரேயரில் எல்லாம் போய் காம்பவுண்டு உடஞ்சி கிடக்கு, உள்ளே சாத்தான் வந்துடுவான். கேர்ஃபுல். நீங்கள் ஜோம் பண்ண தான் உங்களை சுற்றி அக்கினி வேலி போடும். ஆண்டவர் சொல்லாரு, சாத்தான் வந்து கேட்குறான், பூமியெல்லாம் சுற்றிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போகிறான். யோபில் பார்க்கும் பொழுது, நீ எங்கேப்பா போயிட்டு வர? நான் பூமியெல்லாம் சுற்றிட்டு வந்தேன். ஆண்டவர் கேட்குறான், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ? அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் கண் வைத்தான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, பிசாசு என்ன சொல்கிறான்? ஆமாம், அவனையும் அவனுக்குள்ள எல்லாத்தையும் சுற்றி அக்கினி வேலி போட்டிருக்குரு. எப்படி நான் உள்ளே போக முடியும்? உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரேயர் இல்லைன்னா சாத்தான் வருவான். வருவானா வரமாட்டானா? நீ ஜோம் பண்ணாமல் தூங்குனேன்னா ஒரு வாரம் ஜோம் பண்ணாமல் தூங்கிப்பார், ஆண்டவரை தேடாமல் தூங்கிவார், வந்து நைஸாக உள்ளே வந்து உட்காந்து அமுக்குவான், மசாஜ் பண்ணுவான். யார் அனுப்புறது? சோம்பேறி எழுப்புக்கு அவர் அனுப்புவார். இல்லைன்னா ஒரு கெட்ட சொப்பனை வரும். முள்ளுக்காடு. சோம்பேறிக்கு வயல் எப்படி இருக்கான்? முள்ளுக்காடு. கர்ச்சுவர் இடித்து கிடக்கும். அந்த சோம்பேறி 100 மார்க் வாங்கணும்னு நினச்சி படித்த சோம்பேறி என்ன இருக்கு? +2 பிள்ளைகளுக்கு தான் எக்ஸாம் ஆரம்பிச்சு. 10th எல்லாம் ஒழுங்கா படி. இவ்வளோ நாளாக கடந்து போச்சு, நல்லா இருந்து இன்னும் சோம்பல் இல்லாமல் படிங்க, நாட்கள் இருக்கிறது. அவர் என்ன செய்யக்கூடாது? கர்ச்சுவரி காம்பவுண்டு சோறு இடியவன். உங்கள் வீட்டில் காம்பவுண்டு சோறு, உங்கள் ஜெபத்தில் ஆவிக்குரிய காம்பவுண்டு சோறு இடிஞ்சன்னா சாத்தான் வந்துடுவான். புரியுதா? அதை எவ்வளோ தூரம் எல்லா காவலோடும் இனி இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே எது வந்து நுழைய விடக்கூடாது. இச்சையான காரியம் வந்து நுழைய, பாவமான காரியம் உங்கள் இருதயத்துக்குள்ளே நுழைய விடக்கூடாது. சிந்தனையில் எதையாவது போட்டு குழப்புற காரியம் வரக்கூடாது. காம்பவுண்டு சோறு இடிஞ்சுன்னா உள்ள குழப்பம், கண்டதெல்லாம் வந்து நிற்கும். துரத்தி விட்ட பிசாசெல்லாம் வந்து நிற்கும். பயம் இல்லாத காரியம், சின்ன ஒரு நாய் குறைப்பு கூட நீங்கள் பயந்துருவீங்க. எல்லா பெரிய பெரிய சிங்கத்தை எல்லாம் துரத்தின நீங்கள் நாய் குறைச்சா கூட என்ன செய்வீங்க சொல்லுங்க? பயந்துருவீங்க. 2 மிருகம் இருக்கான், நாயும் ஆடும். நாய் என்ன செய்யுமா? அந்த படுத்திருக்கிற இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு, ஏதோ ஒரு குட்டி பிசாஸ் அப்படி போன மாதிரி இருக்கும் நைட்டு, மிட் நைட்டில். உடனே என்ன செய்யும்? டே வராண்டே, நாய் குறைக்க தொடங்கிறான். என்ன செய்யுமா? லொல்லு லொல்லுன்னு இது குறைக்க தொடங்குனா. இந்த ஸ்டார்ட் இங்கே தொடங்குனா, அந்த கோயிலை தொடங்குனா, அந்த கோயிலில் எல்லா நாய்களும் கூத்து. யாரு? தான் வராண்டே ஒருத்தன் வராயின்னு கத்தி எல்லாரையும் கூச்சல் போட்டு கத்தி எழுப்பிடுமா. ஆடு இருக்குல்ல, 1000 பிசாசு அந்த வழியாக தான் போகுமா. 1000 பெரிய பெரிய பிசாசு எல்லாம் போகுமா. ஆனால் இது என்ன செய்யுமா? இதெல்லாம் கிடந்துட்டு சாப்பிட்ட இறையை எடுத்து அசை போட்டுகிட்டே கிடந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக இருக்குமா. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்க? உங்களே செக் பண்ணணும். ஒரு சின்ன தலைவலி வந்தால் போதும், போச்சு ஊரே போட்டு கலைச்சிருவாங்க. ஒரு சின்ன வயத்த வலிக்கு ஐயோ யாருக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துச்சு, நிறைய தாண்டி போங்க. ஆட மாதிரி அசை போட்டுட்டு கிடக்கணும், எல்லாத்தையும் தாண்டணும். ஜீரணம் ஆகட்டு, கேட்ட சுவிசேஷம் ஜீரணம் ஆகட்டு, கேட்ட சத்தியம் ஜீரணம் ஆகட்டு. போய் வெளியே போய் சொல்லுங்க. இருட்டில் சொல்றத காதுல கேட்கறத வெளியே போய் சொல்லுங்க. இங்க சொல்றத வெளியே போய் தெருவில் போய் சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோட இருக்கிறார், இயேசு அற்புதத்தை செய்கிறார், இயேசுவை நம்புங்க, அவர்தான் உண்மையான கடவுள்னு நான் ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. நீங்க பார்த்தா தானே போய் சொல்லுவீங்க. சோம்பேறி முள்ளுக்காடை வச்சுட்டு காம்பவுண்டு இடிஞ்ச வீடு, ஆவிக்குரிய காம்பவுண்டு இடிஞ்சு கிடங்கு, இருதயம் எல்லாம் முள்ளு குத்திட்டே இருக்கு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் போட்டு நசுக்கி, ரோஜா பூவுக்கு முள்ளு ஏன் கொடுத்தாருன்னா அதுக்கிட்ட சூப்பர் மனம் இருக்கு, நல்ல நல்ல வாசனை கொடுக்குற தைலம் எல்லாம் அதுகிட்ட இருக்குது. ஏன்னா எல்லா மிருகங்களும் வந்து அதை என்ன செய்யக்கூடாது, கடிக்கக்கூடாதுன்னு தான் ரோஜா பூவுக்கு சொல்லுங்க முள். உங்களுக்கு ஏன் முள் கொடுக்குறாரு? நீங்கள் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப பிரகாசமாக இருக்கணும். சோம்பேறினால முள் வரக்கூடாது. எதனால முள் வரக்கூடாது? முள் வந்து எல்லாத்தையும் அழுத்தி, நீங்கள் ரோஜா பூ மாதிரி இருக்க, முள் வந்தால் கூட அநேகருக்கு மனம் கொடுப்பீங்க, அநேகருடைய கண்களை அட்ராக்ட் பண்ணுற ரோஜா செடியாக மாறுங்க. முள்ளுக்காடா எல்லாத்தையும் விழுங்கி எல்லாரையும் சாகடிச்சு முள்ளு மாதிரி இருந்துட்டு
ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாதவ சோம்பேறியா நம்ம நினைச்ச கூடாது. இன்னைக்கு சோம்பேறியா இருக்கிறவங்க எல்லாம் எழும்பணும். அடுத்த பாருங்களா, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி. சாலமனுக்கு அப்பதான் புத்தி வந்துச்சான். கேட்டா சொல்லுவாங்களாம், அது அந்த சோம்பேறிக்க வயல் தான் இது. அவர் கேட்டாராம், ராஜா போம்ப, யாருக்குடைய வயலப்பா இது? அந்த சோம்பேறி இருக்கிறான் இல்ல, சாப்பாடு கூட அவனுக்கு ஊட்டி விடணும், இருக்கிற தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டான், கொஞ்சம் கூட நடக்க மாட்டான். என்ன மேடம், 10 அடி கூட நடக்க முடியாது அவனால, கொஞ்சம் கூட உடம்பு வேர்க்கக்கூடாது. இங்கே வந்தோடனே பசங்க எல்லாம் வேர்க்குன்னு சொல்லுது. நீங்கள் ஏசி போடாமல் கொஞ்ச நாளுக்கு 2 ஏசி போட்டதுக்கே குளிருதுன்னு சொன்னாங்க போன வாரத்தில். நீங்கள்லாம் இப்படி தான், உங்களை நம்பி என்ன காரியம் செய்ய முடியும்? 2 ஏசிக்கே உடம்பெல்லாம் குளிருது, அப்படி போத்திக்கிட்டீங்க. 6 ஏசி ஓடுது, அத்தனை ஃபேனை ஓடுது, அது ஸ்லோவாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ராஜா சொல்றாரு, சோம்பேறி இதை அந்த சோம்பேறிக்க வயலை பார்த்தாரு. அவன் சொல்றாரு, ராஜாப்பா அப்படியே பார்த்துட்டு அவருக்கு அப்பதான் புத்தி தெளியுது, இவனும் எல்லாம் இந்த சோம்பேறிய மாதிரி நான் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, இருக்க கூடாது, நான் மாறியணும். இவன் என்ன சொல்றான், அதை நோக்கி புத்தி அடைந்தேன், சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். எப்படி இருப்பானா, இன்னும் கொஞ்சம் அரங்கட்ட, அம்மா எழுப்பான், இருமா கொஞ்சம் பொறுமா, டைம் ஆச்சுடா, எலும்புடா, இருமா ஒரு 2 நிமிஷம் பொறுமா. எப்படி சொல்லுவானா, இன்னும் கொஞ்சம். சோம்பேறி. நீங்கள் எப்படி சொன்னீங்க, உங்கள் அம்மாட்ட சொன்னீங்கன்னா, ஒய்ஃப்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் யாரு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுடி, ஏங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன், இதெல்லாம் யார் சொல்றது சொல்லுங்க. நீங்களே மூளை சட்டிட்டு பண்ணிடுங்க. சோம்பேறி தான், இன்னும் கொஞ்சம் உறங்கிட்டு வரேன், காலையில் எழும்பி அப்படியே எழும்பணும் போல தோணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் படுப்போம். எப்படி சொல்லுவானா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிட்டு அப்படியே கையை கொண்டு வச்சுட்டு காலுக்குள்ள வச்சுட்டு அப்படியே முடக்கிட்டு தூங்கட்டுன்னு சொன்ன பாரு. யார் அது? இந்த பசங்க எல்லாம் அப்படிதான் படுக்கும். அம்மா அப்பா எழுப்புவாங்க, படிடா எழும்புடி எக்ஸாடி. இவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க. நீங்க அடுத்த வாரத்தில் வரும்போது பேட்ஜ் போட்டு வரணும், நான் ஒரு சோம்பேறி. இப்போ நான் மனமாறுன சொல்லுங்க, மனமாறுன சோம்பேறி. என்ன சோம்பேறி? மனம் மாறுன சோம்பேறி. மனம் மாறுனா நான் இப்போ என்ன செய்யணும், வார்த்தையெல்லாம் கேட்டு என் மண்டை தரிச்சு ஆட்டோமேட்டிக்காக நான் காலையில் எழும்பி ஒரு 6 மணிக்காவது எழும்பி வீட்டில் சமையலெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரேயர்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் சூப்பராக எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு ப்ரேயருக்கு 11 மணிக்கு வந்துடுவேன். எத்தனை மணிக்கு லேடிஸ் எல்லாம்? லேடிஸ் ஸ்பெஷல் எப்போ? காலையில் 11 மணிக்கு. நீதியின் தேவ சபை லேடிஸ் ஸ்பெஷல். ட்ரெயின் இல்லை, அது கனகாக்கு தான் தெரியும், இருக்கலான்னு தெரியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும், கைமுடக்கி மட்டும் நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம். என்ன வருமா வீட்டுக்குள்ள? சாயந்தரம் எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் தூங்கிட்டாங்கன்னா, கிராமம் இல்லை, எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, தூங்காதுங்க சாயந்தரம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, தூங்கக்கூடாது. யார் வந்துருவாங்களாம்? மூதேவி வந்துருவாங்க. யார் வந்துருவா சொல்லுங்க? ஸ்ரீதேவி வரணுன்னா சாயந்தரம் எழும்பி அப்படி பிரைட்டாக வீடெல்லாம் தளிச்சு கோலம் போட்டு அது மற்ற இதுக்கு எல்லாம் போட்டு வீடெல்லாம் போட்டு பெருக்கி எடுத்து முத்தம் எல்லாம் தொளிச்சு ஃப்ரெஷ்ஷாக நல்ல துணியெல்லாம் மாற்றி குளிச்சு எடுத்து நிற்கணும். எப்போ? இவன் என்ன சொல்கிறான், தரித்திரம் வருமா, நீ சோம்பேறியா இருந்தா என்ன வரும் வீட்டில்? எப்படி வருமா? வழிப்போக்க எங்கேயோ போகிறோம் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவான். எப்படி வருவானா? சோம்பேறிக்க வீட்டில் யார் வரான்? தரித்திரம் எப்படி வரான்? ஏதோ ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய தரித்திரம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். வழிப்போக்கனை போல வந்துடும். திடீர்னு வீடு திறந்து கிடக்கு உள்ள வந்துடுன்னு புரிஞ்சுடுங்க. ஜாக்கிரதை. சோம்பேறிகளாக இருந்தால் தரித்திரம் வீட்டுக்குள்ளே வந்துடும். பிசாசு வந்துடுவான், பாவம் வந்துடும், சண்டை வந்துடும், எரிச்சல் வந்துடும். எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்க தான் தரித்திரம் வரும். தரித்திரம்னா தெரியும் இல்லை, கஷ்டம் வரும், வருமானம் அப்படியே போயிடும். நிறைய வந்த மாதிரி இருக்க, ஒன்றுமே தங்காது, தான் தரித்திரம். யாருக்கு வீட்டில் அது வரும் சொல்லுங்க? உங்கள் சம்பளத்தை 10 நாள் ஹோட்டலில் தின்னுக்கு பத்துமா சம்பாதிக்கிறவங்க? யோசிச்சு பாருங்க.
10 நாளையில் உங்கள் கை என்ன ஆயிரும்? வீட்டில் சமைச்சு சாப்பிடலைன்னா தரித்திரம் வந்துடும் வீட்டுக்குள்ள. யாருக்கு? எந்த வீட்டில் தரித்திரம் வரும்? சோம்பேறி வீட்டில், சமைச்சு சாப்பிடாத வீட்டில் என்ன வரும்? காலி ஆகிடும். தரித்திரம் எப்படி வழிபோக்குற மாதிரி தெரியாது. எப்படி இந்த கடை வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இஷ்டத்துக்கு. இப்போ அதை இது இந்த டம்மியா எந்தெந்த விளையாடி எல்லாம் எடுத்து இழந்துட்டு போய் சூசைட் பண்ணுறான். நீங்கள் எல்லாம் அதில் மாட்டாதுங்க. சும்மா விளையாட்டாட கூட என்ன செய்யக்கூடாது, ஏதோ வரேன்னு சொல்லாதுங்க. ஒரு அம்மா அப்படி தான் பண்ணுச்சு. அந்த பக்கத்துலேருந்து புருஷன் வெளிநாட்டில் இருந்தார். அதுக்கிட்ட ஒருத்தன் சொன்னான், 10,000 கொடுத்தா 20,000 தரேன்னு. இந்த அம்மா நினச்சிச்சு பரவாயில்லன்னு. 10,000 கொடுத்துச்சு, 20,000 வந்துச்சு. 20,000 கொடுத்தா 50,000 கொடுத்து கொஞ்ச நாள் கொடுத்துட்டே இருந்தான். இவங்க 2-3 பேரையெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் பெரும் ஆசை, வீட்டுக்காரர் கொஞ்சம் பணம் அனுப்புனார், ஒரு 4-5 லட்சம் வெளிநாட்டிலேருந்து வந்து ஊரில் வீடு கட்டலான்னு. இந்த அம்மா 5 லட்சம் கொடுத்தா நமக்கு எத்தனை வரும்? 15 லட்சம்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட நல்ல பணத்தை வச்சுட்டு அவர் ஒரு பெரிய சூட்கேஸை வச்சு, எம்மா யாரும் பார்த்துடக்கூடாது, 15 லட்சம் இருக்குது, மேலே எல்லாம் 500 நோட்டை வச்சுட்டு உள்ளே எல்லாம் அதே மாதிரி பேப்பரை வச்சுட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இப்போ திறக்காதேன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா பெட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும்போது உள்ளே எல்லாம் என்ன இருந்து? பேப்பர். கொஞ்சம்தான் ரூபாய் இருந்துச்சு, மீதியெல்லாம் என்னது? வேஸ்ட் பேப்பர். ஓன்னு அழுதுச்சு, ஏமாத்திட்டு போன பையன்கிட்ட சொல்லி அந்த போனை பிடிடா, அந்த போன்காரன் தான் வந்தான்டா. அவன் எங்கே காட்டுவான்? சுவிட்ச் ஆஃப். என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப். அடிக்கடி வருவான்டா, பண்ணுடா சுவிட்ச் ஆஃப். கேட்கலாமா? அது எங்கேயோ உள்ள நம்பர், ஏதோ ஒரு நம்பரில் வந்து நீ ஏன் ஏமாந்த? சூசைட் பண்ணுக்கு ஓடிச்சு. வீட்டுக்காரருக்கு நியூஸ் போச்சு. அவர் சொன்னார், ஏம்மா நல்ல புருஷன், பணம் போனால் கூட பரவாயில்ல, நீ செத்து போவாத. என்ன சொன்னார் தெரியுமா? நீ செத்து போவாத, நான் எப்படியாவது சம்பாதிச்சுக்கிறேன். ஏமாந்துட்டியா? இது மாதிரி சோம்பேறிக்கு நிறைய ஈஸியாக பணம் கிடைக்கும். 10,000 கொடுத்தா 50,000 கிடைக்கும். 5 லட்சம் கொடுத்தா 15 லட்சம் கிடைக்கும்னு சோம்பேறி, உழைக்காதவன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமல் இதை கொண்டு கொடுத்து ஏமாந்து அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. அவன் எல்லாத்தையும் ஒரு நாள் இழுத்துட்டு போய் நடுத்தூரில் கொண்டு விடுவான். இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைச்சக்கூடாது. தரித்திரம் வழிபோக்கனை போலும் ஆயுதம் அணிந்தவனை போல எங்கே வருமா? உங்களுக்குள்ள வரும். அதனால் சில காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுன்னா முதலாவது யாருக்கு இடம் கொடுக்கணும்? முதலாவது யாருக்கு? யோசேப்பு எதனால் காரிய சித்தி, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என்னதால? முதலாவது தேவனை தேடணும். 2வது என்ன செய்யணும்னா பைபிள் படி நடக்கணும். முதலாவது உங்களுடைய லக்க நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? ஓடணும். 4வது சோர்ந்து போகக்கூடாது. 5வது எல்லாம் தேவனுக்காகவே, தேவனை முன் வச்சு அவருக்காகவே செய்யும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டு. நீங்கள் உங்கள் கோலை, உங்களுடைய வெற்றியை சுதந்திரித்து கொள்ளாமல் காணப்படணும்னா கீழ்ப்படியாமை. 2வது உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ணோம். இதையெல்லாம் மாற்றி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.